ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் ஷார்ட் செல்லிங், லாங் அன்வைண்டிங், பைபேக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் பற்றி பார்ப்போம். அது எப்படி பண்ணுறாங்க, இல்லை அது நம்ம எப்படி ஆப்ஷன் செயினில் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நிஃப்டி 50 இருக்குல்ல, நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி 50யில் நான் சார்ட்ஸ் வரைஞ்சிருக்கேன். அது எப்படி, ஐ மீன் அது எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து டன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, சார்ட்ஸ்லாம் இதில் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருக்க ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஆப்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். மொபைல் ஆப்பில் வரைகிறது வெப்லேயும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. மொபைல்லையும் பார்த்துக்கலாம், வெப்லேயும் பார்த்துக்கலாம். மற்ற பிளாட்ஃபார்மில் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மொபைலில் ட்ரா பண்ணிங்கன்னா மொபைலில் ட்ரா பண்ணது மட்டும்தான் இருக்கும். வெப்பில் ட்ரா பண்ணிங்கன்னா வெப்பில் ட்ரா பண்ணது மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போது சார்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே ஒரு பாக்ஸ், கீழே ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ மேலே ஒரு பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதை பிரேக் ஆகிட்டு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே தான் போகும். ஓகே, ஸோ இப்போ கீழே வரைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது இப்போ டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். லைக் அந்த மாதிரி நடக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே மேலே கூட கண்டினியூ ஆகலாம். பட் ஆனால் இப்போ என்னன்னா, மேலே போகும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. லைக் எப்படின்னா, ஸோ இது அப்படி இருக்கா? ஸோ இது இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றது நீங்கள் ட்ரா பண்ணியோ இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படியோ அது உங்களோட டிசிஷன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதை காட்டுறேன். ஓகே, இப்போது நம்ம அந்த ஆப்ஷனுக்குள்ளே வருவோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் சார்ட்டு, ஆப்ஷன் சார்ட் நிஃப்டி 50 எங்கே தானே இருக்கும் ஆப்ஷன் சார்ட்டு. நிஃப்டி 50 நிஃப்டி 50 கிளிக் பண்ண உடனே ஆப்ஷன் செயின் இருக்குது. ஸோ ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஆப்ஷன் செயின். ஓகே, இதில் வந்து ஷோ பில்டப்னு இருக்கு பாருங்கள். இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே சைடில் காட்டுது பாருங்கள், பில்டப் லெஃப்டில் இருக்குது. ஸோ லெஃப்டில் இருக்க ஷார்ட் கவரிங், அதுக்கப்புறம் லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறமேட்டு ஷார்ட் பில்டப்பு. ஓகே, இதே போல் ரைட் சைட்லேயும் இருக்குது பாருங்கள். புட் ஆப்ஷன்லேயும் அங்கே பில்டப் இருக்கும் ரைட் சைடில். ஷார்ட் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங். ஓகே, ஸோ இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கால் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ இப்போ நம்ம ஷார்ட்டில் பார்த்தோம்ல. ஸோ இப்போ இது வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கால் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜூன் மாதம் என்ன நடக்கலாம், இங்கே ஜூன் இருக்குல்ல, ஸோ ஜூன் மாதம் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலேயும் போகலாம் இல்லை கீழேயும் வரலாம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணோம்ல, ஆப்ஷன் செயினில் போயிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி ஜூன் இருக்கா, ஜூனை டேப் பண்ணிக்கோங்க. ஜூனை டேப் பண்ணிவிட்டு இங்கே ஷோ பில்டப்ன்றது எனேபிள் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் இப்படி வந்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங், லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங், அந்த மாதிரி இருக்குது. லாங் பில்டப், ஷார்ட் கவரிங். ஓகே, ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சைடும் அதே போல் இருக்குது. என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஷார்ட் கவரிங்கு, லாங் அன்வைண்டிங், அந்த மாதிரி இருக்குது. ஷார்ட் பில்டப். ஓகே, ஸோ இப்போ இப்படி இதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, 24,350 இருக்குது. ஓகேங்களா, 354, நம்ம ரவுண்ட் ஆஃபாக 350ன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போது ஷார்ட் கவரிங் அப்படின்னா என்ன, ஓகேங்களா. இப்போது லாங் பில்டப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது லாங் பில்டப் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் என்னென்னா, லாங் பில்டப் அப்படின்னா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டுங்களா? லாங் பில்டப் அப்படின்னா, இப்போது இந்த 24,500 ஆப்ஷன் இருக்குல்ல,
இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங் அப்படின்னா ஆல்ரெடி வித்திருப்பாங்க. அதாவது 24,400 இருக்குல்ல, அதை வந்து இந்த 811 900க்கோ அப்படின்னு சொல்லி வித்திருப்பாங்க. அப்படி வித்தவங்க என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. ஏன்னா மார்க்கெட் மேல போகுதுல்ல. ஸோ கால் ஆப்ஷன் இது. கால் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வித்திருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாங்குறாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா அந்த காலை வித்தாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அதிகமாகும். ஏன்னா அது வந்து மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ அதனால அவங்க என்ன பண்றாங்க, வித்ததை வாங்குறாங்க. ஷார்ட் கவரிங் அப்படின்னா வித்ததை வாங்குறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால் ஆப்ஷன்ல ஷார்ட் கவரிங்னா என்னன்னா, அந்த கால் ஆப்ஷனை அவங்க வித்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 900க்கு வித்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா, இப்போ 900லேருந்து ரூ. 1000 போச்சு அப்படின்னா, அதை வித்தாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த ரூ. 100 நஷ்டம். ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, பை பண்ணிடுறாங்க வித்ததை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரூ. 900க்கு வித்திருக்காங்களா, அதை ரூ. 1000க்கு பை பண்ணி அவங்க ரூ. 100 லாஸோட எஸ்கேப் ஆயிட்டு வெளியே வராங்க. ஸோ அதுதான் வந்து ஷார்ட் கவரிங். அவங்க வித்ததை வாங்குறாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே விழுந்துச்சுல, ஸோ அப்போ வித்திருப்பாங்க, இப்போ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட்லேயும் அவங்க என்ன பண்ணலாம், வாங்கலாம், இல்லை லாஸ்லேயும் வாங்கலாம். அதாவது வித்ததை வாங்குறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங். ஸோ ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு அர்த்தம். இந்த 24,500 மார்க்கெட் மேலே போகுது. கால் ஆப்ஷன் எல்லாம் மேலே போகுதுன்னு அர்த்தம். லாங் பில்டப் அப்படின்னா மேலே போகிறதுக்காக மேலே போகும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. கரெக்டுங்களா? இங்க பாருங்க, இது வரைக்கும் ஷார்ட் கவரிங் தான் இருக்கு. லாங் பில்டப், ஷார்ட் கவரிங். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து லாங் பில்டப் தான் நடக்குது. சரிங்களா? ஷார்ட் எங்க பண்றாங்க அப்படின்னா, இதோ பாருங்க, ஷார்ட்டும் பில்டப் ஆகுது. எங்க பில்டப் பண்றாங்க அப்படின்னா 28,000 விற்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, லாங் அன்வைண்டிங்னா என்னன்னா சிமிலர் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாங் அன்வைண்டிங் அப்படின்னா இந்த 28,500 இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ரூ. 100 அப்படின்னு வாங்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 130 போகுது அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அப்போ விற்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ப்ராஃபிட்லயும் விற்கலாம், லாஸ்லயும் விற்கலாம். அதாவது லாங் அன்வைண்டிங்னா நான் என்ன வாங்கி வச்சதை இப்போ விற்கிறேன்னு அர்த்தம். ஆல்ரெடி வாங்கி வச்சதை விற்கிறோம். இது லாங் அன்வைண்டிங். ஓகேங்களா? இப்போ ஷார்ட் பில்டப் அப்படின்னா ஆல்ரெடி வாங் எப்படி ஆல்ரெடி வித்ததை வாங்குறேன். இது வந்து லாங் அன்வைண்டிங்னா ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினதை இப்போ நான் விற்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஷார்ட் பில்டப் அப்படின்னா ஆல்ரெடி வாங்கினதை, சாரி, ஆல்ரெடி வித்ததை வாங்குறேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நானே கன்ஃபியூஸ் தான் ஆகுறேன். ஸோ சிம்பிள் தான். லாங் அன்வைண்டிங்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி வாங்கி வச்சதை இப்போ விற்கிறோம். ஷார்ட் பில்டப்னா ஆல்ரெடி வித்ததை வாங்குறோம். சிம்பிள். ஓகேங்களா? இது கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டில் இருக்குது, எல்லாமும் ஷார்ட் கவரிங்கு. ஷார்ட் கவரிங், ஓ சாரி, அதான் மாற்றி சொல்லிடணும். ஷார்ட் கவரிங் அப்படின்னா ஆல்ரெடி வித்ததை வாங்குறோம். ஓகே, இங்கே வந்து ஷார்ட் பில்டப் அப்படின்னா விற்க ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 28,000, இந்த 29,000, இந்த 30,000 அப்படின்றது கண்டிப்பாக மார்க்கெட் ஜூன் மாதத்தில் போகாது. அதனால வந்து அவங்க விற்று அதான் சின்ன சின்ன ப்ராஃபிட் என்ன ரூ. 10 8 இருக்குல்ல, அதை அவங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஷார்ட் கவரிங் அப்படின்னா ஆல்ரெடி வித்ததை வாங்குறோம். ஓகே, லாங் பில்டப்னா வாங்கிட்டு இருக்கும். ஸோ ஜூன் மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 30 ஜூன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமும் லாங்காக பில்டப் ஆகுது மேக்ஸிமம். ஸோ அதனால் நம்ம நிஃப்டி 50 சார்ட் எங்கே இருக்குது, ஸோ இது நிஃப்டி 50 சார்ட்டு. ஸோ இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகும். லைக் ஒரு 25,000 போகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஜூன் மாதம் இருக்கா, ஸோ இந்த ஜூன் மாதத்தில் என்ன 20 ஓகே ஜூனில் 25,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது வந்து 30க்குள்ளே
30 ஜூனுக்குள்ள. சரிங்களா? ஸோ 30 ஜூனுக்குள்ள போச்சா போகலையா அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா? அது வந்து ஜூன் மாதம் வந்தால் தான் தெரியும். ஜூன் மாதத்துக்குள்ளேயும் 25,000 போகலாம், இல்லை ஜூன் மாதம் மிடில் போகலாம், இல்லை கடைசியில் போகலாம். பட் ஆனால் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒரு 80% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்க 20% கீழே கூட வரலாம். ஓகேங்களா? பட் நம்மளோட ப்ராபபிலிட்டி தான், நம்மளோட அந்த கெஸ்ஸிங் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சார்ட் இருக்குல்ல, இந்த சார்ட் இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதே போல் நம்ம இங்கே இந்த பார்த்த ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது பில்டப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லாங் தான் பில்டப் ஆகுது. ஸோ மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அதே போல் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்கள் என்ன நடக்குது பார்த்தீங்களா? புட் ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து விற்கிறாங்க. கரெக்டாக ஷார்ட் பில்டப் தான் இருக்குது, லாங் அன்வைண்டிங் தான் இருக்குது. லாங் அன்வைண்டிங்னா என்ன சொன்னேன்? ஸோ ஆல்ரெடி வாங்கினதை வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஐ மீன் மார்க்கெட் கீழே வந்துச்சுல்ல, அப்போலாம் வந்து நிறையா வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ விற்றுட்டு வராங்க அவங்க. சரிங்களா? இப்போது ஷார்ட் பில்டப் அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து விற்கிறாங்க, நார்மலாக விற்கிறாங்க, விற்றுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது. அதாவது இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷனோட வேல்யூலாம் குறையும்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் புட் ஆப்ஷனை விற்றா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கரெக்டுங்களா? இப்போ 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இப்போ மார்க்கெட் மேலே போக போக அந்த 100 ரூபான்றது 90 ரூபா, 80 ரூபா, 70 ரூபா, 60 ரூபா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே செல்லருக்கு. அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு விற்றுட்டு 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 20 ரூபாய்க்கு வாங்கலாம். இல்லை அப்படியே கூட விட்டாங்கன்னா அது ஜீரோவில் போய் முடிச்சு அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் தான் நிறைய இருக்குது. ஸோ ஷார்ட் இங்கே இருந்துச்சுனாலே உங்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கெஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு லாங் கூட கிடையாது. லாங் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன், மேலே லாங் பில்டப் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் தான் பில்டப் ஆகுது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லலாம், இது வந்து மார்க்கெட்டு மேலே தான் போகுது, கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஜூனுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறது தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சிங்கான ஒன்று. ஏன்னா அதுதான் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து 21 ஏப்ரல். சரிங்களா? 21 ஏப்ரல் அதோட சார்ட் வந்து இங்கே இருக்கான். ஸோ இங்கே இருக்கும்போது மேலே போகுமா கீழே வருமா? கரெக்டாக இந்த கோட்டிலே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சப்போர்ட்டு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, மொத்தம் 3 சப்போர்ட் இருக்கா. அதனால தான் நான் இதை வரைஞ்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சப்போர்ட்டில் தான் முட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, 3 கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டச் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போது ஒரு சின்ன எஜுகேஷனுக்காக எஜுகேஷன் தான், எஜுகேஷ்னல்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் டே இருக்க இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குல்ல, ஸோ 17ஆம் தேதி கேண்டில், ஸோ இந்த கேண்டிலை வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போது இதுதான் நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் இங்கே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் செயினில் போயிட்டு அந்த பில்டப்பை பார்க்கலாம். ஸோ 21 ஏப்ரல், ஸோ 21ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே தான் எக்ஸ்பைரி. ஸோ டியூஸ்டே எக்ஸ்பைரி அப்படின்னா நம்மளுக்கு திங்கள் செவ்வாய். ஓகேங்களா? ஸோ அதில் தான் மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்றத பொறுத்து நம்மளால் இது பண்ண முடியும், மேலேயா கீழே அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் செயின் பார்க்குறோம். ஆப்ஷன் செயின் பார்த்தா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியோட அந்த பில்டப்ஸ். ஓகே, ஷார்ட் கவரிங்னா நான் விற்றதை வாங்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ லாங் பில்டப் அப்படின்னா வாங்குறாங்க, ஆப்ஷனை போயிட்டு நிறைய பேர் வாங்குறாங்கன்னு அர்த்தம். இங்கேயும் ஷார்ட் கவரிங், அப்புறம் லாங் பில்டப்பு, அப்புறம் ஷார்ட் பில்டப். எதில் இந்த ஷார்ட் பில்டப் ஆகுது பாருங்க, 25,150 ஷார்ட் பில்டப் ஆகுது. ஓகே, ஸோ 25,150க்கு மேலே கண்டிப்பாக மார்க்கெட் போகாது அப்படின்றது தான் இதோட மீனிங். இதோட மீனிங், இந்த பில்டப்போட மீனிங் 25,150, லைக் 25,000 கூட வச்சுக்கோங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடியது 25,150க்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டுங்களா? ஸோ
ஸோ இங்கே பாருங்கள் லாங் பில்டப் நடக்குது, அப்புறமேட்டு ஷார்ட் கவரிங் நடக்குது. அப்படின்னா 24,850 போகலாம். ஓகே, அதனால் இங்கேயும் வந்து ஷார்ட் கவரிங் நடக்குது. அதுக்கப்புறமேட்டு 24,700லையும் ஷார்ட் கவரிங் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் அர்த்த மணிலையும் வந்து ஷார்ட் கவரிங் தான் நடக்குது. கரெக்டா? ஸோ அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,500 24,550 அப்படின்னு சொல்லி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே சிமிலர்லி அப்படியே இங்கே வந்து பாருங்கள், இங்கே புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் ஆகுது. ஓகேங்களா? அதை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் நடக்கவே கிடையாது. ஃபுல்லாகவே ஷார்ட் தான் பண்ணுறாங்க. ஷார்ட் பண்ணுறாங்க, அப்படின்னா லாங் அன்வைண்டிங் பண்ணுறாங்க. லாங் அன்வைண்டிங்னா ஆல்ரெடி வாங்கினதை விற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த 2 நாள்லேயும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். கரெக்டுங்களா? ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து மார்க்கெட் இருக்கிறது 24,350 இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. மேபி நம்மளோட சார்ட் வேணால் போய் பார்ப்போம் திரும்ப. சார்ட்டில் எங்கே இதுவாக வாய்ப்பு இருக்குன்ட்டு இங்கே இருக்குது 24,500. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 2 3 4 5 5 கேண்டல்ஸ். எப்படி சொல்கிறேன்னா அங்கே ஒரு லைன் டச் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா லைன் டச் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு இங்கே வர இங்கே நிறையா இந்த 24,500ன்றது தான் வந்து ஒரு பெரிய 500 24,000 வெயிட் அ மினிட், நம்ம ஜூம் பண்ணதால் என்ன ஆச்சு, 24,600 500 600 பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 24,600 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கும் வரலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரலாம். பட் நம்மளோட அசம்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 24,600 தான் இதோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ 24,600 எங்கே இருக்குது இப்போது? இங்கே பாருங்கள் 24,600 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இதோட ஓஐயும் ஓரளவு அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 24,500 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 24,500ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒன்று பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன், இந்த 24,500 வாங்கினதா நினச்சிக்கலாங்க. இப்போ வாங்கினதா நினச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கைட்டுக்குள்ளே ஜெரோதா கைட்டுக்குள்ளே போயிட்டு நான் அதில் வந்து நம்மளால் பேப்பர் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பேப்பர் ட்ரேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ 24,500 பேப்பர் ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, ஐ மீன் மேலே போச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, இல்லை எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஆப் கோட் கேட்குது, மொபைலில் லாகின் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆப் கோட் வந்து 83,674. இது ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். செஷன் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னது திரும்பவும் போடுவோம். ஆப் கோடு 83,674. ஓகே, ஸோ இதில் வந்து சென்சிபிள் அப்படின்றது ஓப்பன் பண்ணும். சென்சிபிளில் தான் நம்மளால் பேப்பர் ட்ரேட் பண்ண முடியும். டெக்னிக்கல் ஸ்ட்ரீக் எங்கே இருக்கு, சென்சிபிள் எங்கே இருக்கு, ஆப்ஷன் செயின் வியூ ஆன் சென்சிபிள் இருக்கு பாருங்க. வியூ ஆன் சென்சிபிள் ட்ரேட் டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோ இங்கே போயிட்டு நம்ம கிரியேட் நியூ பில்டப் பேப்பர் ட்ரேட் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுக்குறேன். இப்போ ஆட் ஆர்டர்ஸ் மேனுவலி 21ஆம் தேதி நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ 24,500 ஓகேங்களா. இப்போ நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸ் போட்டது 24,600. இப்போ நான் 24,500 வாங்க போகிறேன். ஓகே, ஸோ 24,500 எங்கே இருக்காங்க, பார்த்தீங்களா இதுலேயுமே அந்த ஓஏன்றது அதிகமாக தான் இருக்குது. பை எத்தனை லாட்டு,
ம், ஒரு ஒரு 200 லாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 220 லாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை ஆடுன்னு கொடுக்குறேன். ஆட்னா அதோட ப்ரைஸ்க்கு இது 5 ஆகும். என்ன ப்ரைஸ் இருக்கு? 8 ருபீஸ் இருக்கா? ஓகே. ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது 8 ரூபா இருக்கு. 25,000மா? இல்லையே, 24,500 தானே பார்த்தோம். இல்லை, இது வந்து தப்பு. தப்பாக ஆட் பண்ணிட்டேன். delete கொடுத்துட்டேன். திரும்ப ஆட் ஆர்டர்ஸ் 21 24,500. இதோ இங்கே இருக்கு பாருங்க. 24,500. ஸோ பை ஆப்ஷன் வந்து ஒரு சரி ஓகே, ஒரு 325 கொடுக்குமா? பேப்பர் ட்ரேட் தானே. ஸோ 97 ரூபா இருக்குது. ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்த உடனே நான் 97 ரூபாய்க்கு வாங்கினதா இப்போதைக்கு இது கணக்கு. ஸோ வந்து 21ஆந்தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ 21ஆந்தேதி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்மளோட இதோட மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,600 நம்மளுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை தாண்டியும் மேலே தாண்டி போகலாம். பட் நம்மளோட அசம்ஷன் எங்கே இருக்கான்? 24,500 இருக்குது. சாரி, 24,600. டெக்ஸ்ட் 24,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இன்னைக்கு இன்னையோட நம்மளோட அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இன்னையோட லேர்னிங். ஓகே. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட கோட்ஸ் எப்பயும் மறந்துடாதீங்க. ரீசன் டு பை, ரீசன் டு செல். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்தால் பையோ இல்லை செல்லோ பண்ணணும். ஓகேங்களா? பிளைண்டாக மேலே ஏறுது அப்படின்னும் போய் பை பண்ணக்கூடாது. கீழே வருது அப்படின்னு போயும் என்ன பண்ணக்கூடாது? பையோ செல்லோ எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் சூப்பர் ட்ரெண்டோ இல்லை இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கால் எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.